வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. அங்காளம்மன் சத்யா அப்படின்ற இந்த சேனலை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கான பதிவுங்க இது. அங்காள பரமேஸ்வரியை பற்றி சொல்லணுன்னாங்க, அந்த அம்மா வந்துங்க சுடுகாட்டில் கோயில் கொண்டு மலையனூரில் அமர்ந்திருக்கான்னா, எதுக்காக அந்த சுடுகாட்டை தேர்வு செஞ்சு அம்மா அமர்ந்தான்னா, ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் சிவபெருமான், அவருக்கு ஈடு இணையே இல்லைன்றாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே வந்துங்க பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு அலையும் போது அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி அங்கே மலையனூரில் அமர்ந்து தான் அந்த அம்மா அவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுக்குறா. அப்படி அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தாங்க மலையனூர். அந்த அம்மா புற்றுருவாக அமர்ந்திருந்தாலும் அந்த மயான சூரை ஒரு நாள் மட்டும்தாங்க அவள் ஆவேச கோலம் கொண்டு அப்படி ஆங்கார தெய்வமாக அங்காளியாக வந்து மாறி வருவான்றது எல்லாருக்கும் தெரியும். மற்ற நாட்களில் அந்த அம்மா பூங்காவனத்தவெல்லாம் ரொம்பவும் சாந்த சுரூபியாக தான் அமர்ந்து மக்களுக்கு காட்சி தருகிறாங்க. அதேமாரி வந்துங்க அந்த ஊரில் மலையனூரில் வந்துங்க அமாவாசை நாளில் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க. ஒரு 11 இரவு நள்ளிரவில் தான் அந்த அம்மாவுக்கு அந்த ஊஞ்சல் தாலாட்டு நடக்கும். அந்த அம்மாவை அப்படி தாலாட்டி பாடுவாங்க. ரொம்பவும் அற்புதமுங்க. அந்த 3 ஊஞ்சல் தாலாட்டுக்கு நம்ம போய் அந்த அம்மாவை பார்த்தோம்னாலே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பொறுத்த வரைக்குங்க ரொம்பவும் அவங்க வந்து ஸ்பெஷல் எது அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் செய்ய முடியாத அந்த அம்மா என்ன செய்வான்னா, பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எந்த தெய்வமும் அந்த அளவுக்கு வந்து நிவாரணம் வழங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அங்காள பரமேஸ்வரி சுடுகாட்டு காளி அந்த அம்மா. அம்மா வந்துங்க மயான காளி ரூபம் கொண்டு இருக்கிறதும் அங்கே மலையனூரில் இருக்கிற அந்த அம்மா அந்த கோயில் எல்லைக்குள்ளேயே பணம் எரியறதை நான் கூட 2 முறை பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி வானுக்கும் பூமிக்குமா வந்து பெரியாய் ரூபம் கொண்டு அமர்ந்ததும் அந்த அம்மா தான். அப்படிப்பட்ட வானத்தை பார்த்த மாதிரி பெரியாய் ரூபம் கொண்டு படுத்துட்டாங்க அந்த அம்மா. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரிங்க அந்த அம்மா துடியாக நம்ம கூப்பிட்டு அம்மா இதை செய்யாத்தா அப்படின்னு நம்ம வேண்டணும்னா துடியாக இறங்கி வந்து செய்யும். குழந்த மாதிரி அந்த அம்மா. எனக்குமே வந்துங்க சுகரால் கையில் கால்லெல்லாம் பாதிக்கப்பட்ட போது எந்த விரலுக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் டாக்டரே சொன்னார். ஆனால் கலர் மாறி போச்சு அப்படின்ட்டு விரல் கலரு. ஆனால் ஒன்றுமே ஆகலைங்க. எனக்கு அப்படியே மிராக்கிளாக சரியாச்சு. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பா அம்மா அங்காள பரமேஸ்வரிங்க. அதோட குழந்தையின்மை பிரச்சனைக்கு அந்த அம்மாவை போய் நாடி போகிறாங்க. அது பேய் காற்று கருப்பு பிடிச்சவங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் திரும்பி ரிட்டன் அவங்களை தொடராது. அதே மாதிரிங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, டைவர்ஸே ஆனால் கூட திரும்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேம்படும். அதே மாதிரி அடுத்த விஷயமா சொல்கிறது என்னங்க, திருமண தடைகள் நீங்கும், நீண்ட ஆயுள் கொடுப்பா அந்த அம்மா, உடல்நலம் தருவா, பயங்கரமான உக்ரமான தேவி, துடியான தெய்வங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மலையனூருக்கு இது வரையில் நான் போகலைன்றவங்க அவங்க வேஸ்ட்டு தாங்க அவங்க வாழ்க்கைன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு முறையாவது அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க ஊஞ்சல் உற்சவம், அப்போ உங்கள் வாழ்க்கையே மாறும்.